பாம்பே பஜார் உறவுகளுக்கு இனிய ஜூன் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூன் மாதத்தில் உங்களுடைய 6, 8ஆம் பாவகங்கள் சற்று வலுத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய 8ஆம் இடத்துல அப்படியே 6, 8ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே செவ்வாய் வந்து அமர்வது அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை 2ஆம் இடத்துல வரும். அதே மாதிரி உங்களுடைய விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 12ஆம் விரயஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு சாதகமான நிலை இல்லை. 6ஆம் அதிபதி புதனாகி அவர் அங்கேயே ஆட்சி பெற்று இந்த இடத்த 12ஆம் இடத்தை பார்க்கறதும் அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லாத நிலை. ஒரே சாதகமான நிலை என்னங்க, இந்த 12ஆம் இடத்தை சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கறது மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான நிலை. அதாவது 12ஆம் பாவகத்தில் உங்களுக்கு வீண் விரயம், வீண் செலவு, வீண் கடன், தேவையில்லாத எதுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு ஸ்கேமில் மாட்டி இழக்கக்கூடிய பணத்தை சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்த்து தடை பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பலன் இருக்கும். அதே நேரத்தில் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எப்பொழுதுமே குரு 2, 10ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தார்னா ஒரு அடிப்படையாக ஒரு ஜீவன அமைப்புக்கு ஒரு வருமானம் கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல இத்தனை சுபர்கள் இருக்காங்களே, நட்பலனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை, நிலைத்த வருமானம், இதுதாங்க என் வேலை, இங்கே தாங்க நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்றத எங்கே பண்ண போகிறீங்கன்றதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். இந்த இடத்துல வேலை மாற்றம் வருது, ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளி மாநிலத்துக்கு போகிறேன் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடியவர்கள், இதுக்கப்புறம் தான் 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதான் 7.5 சனிலே எல்லாத்தையும் இழந்து முடிச்சாச்சு, அந்த அமைப்புகளோடு அப்படியே அங்கே நகர்ந்து போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த நகர்வுகள் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய 5ஆம் அதிபதி அவர் 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டு இந்த மாதத்தில் வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு நிலைத்தன்மை வரக்கூடிய அமைப்பு. நீங்களே நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடியது இரும்பு, மண் சார்ந்த அமைப்பு, பழசு, ரீசைக்கிள் மாதிரியான, மெட்டல் ஸ்கிராப் மாதிரியான, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, நிலத்தை நோண்டி விற்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறீங்க, இந்த மண் வெல்டிங் மாதிரியான அமைப்புகளில் சனி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக மேன்மை அமைப்புகள் இருக்கும். வருமானத்தை ஒரு ரெட்டிப்பாக அப்படி அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். என்ன வருமானம் வரும், கூடவே செலவு வரக்கூடிய அமைப்புங்க. என்ன கடன் வரும், புதிய கடன் வரும், புதிய எதிரிகள் வருவாங்க, புதிய சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ள வரும். இந்த 6, 8, 12 ஒரு மாதிரியாக இருந்தாலும் இந்த தன்மை வந்துடும். அதே நேரத்தில் சனி 12ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதுகாப்பு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த தன்மைகளில் எதனை தொட்டாலும் முதல்ல ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து அப்படியே மாத பிற்பகுதியில் அது அப்படி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல குருவின் பார்வை அவ்வளவு நாள் இருக்காது, இந்த அக்டோபர் வரைக்கும் அப்படியே வந்து அவர் அதிசாரத்தில் திரும்ப உங்கள் ராசியை பார்க்கும்போது மறுபடியும் இந்த வருடம் உங்களுக்கு மேன்மையான வருடமாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு வேலைக்கான அமைப்புகளில் மாற்றம், புதிய கடன் வர்றது, வீடுக்காக கடன் வாங்குறேன், வண்டிக்காக கடன் வாங்குறேன், திருமணத்துக்கு கடன் வாங்குறேன், முதல் வாழ்க்கை சரியில்லாமல் போச்சு, அந்த வாழ்க்கைக்காக சரி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கடனை வாங்கி அந்த கேஸை செட்டில் பண்ணிட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகிறன்ற மாதிரியான நூதன வழிகளில் நன்மை இருக்கும். ஆனால் அந்த குறுக்கு வழி வருமானத்துக்குள்ளே போயிடாதீங்க. இந்த இடத்துல உங்களுடைய 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு இருந்து உங்களை இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு அறிமுகப்படுத்தினாலும் கூட இப்போ அது ஒரு சாதகமான நிலை இல்லைங்க. புதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பெரிய மேன்மைகளெல்லாம் கொடுத்துட மாட்டார், அவர் விரயத்தை தான் பண்ணுவார். இந்த இடத்துல அவர் பாக்கியத்துக்கு வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கிற மாதிரியான அமைப்பு தான். சற்று நிதானமாக இருங்க. இந்த ஜூன் மாதம் ஒரு நிதானமான பலன்களை நிச்சயமாக சகல தரப்பு மகர ராசிக்காரங்களுக்கும் வச்சிருக்கோம். இளைய பருவத்தினர்களுக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தாயாருக்கு சற்று உடல் நலி வரக்கூடிய அமைப்பு, உடல் பிரச்சனை வரும், வந்து விலகக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான விஷயம் இருந்தாலும் கூட எதுவும் கையை மீறி போகாத ஒரு நிலை இருக்குங்க. இந்த தன்மையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 இருக்கும். 29லேருந்து 1ஆம் தேதி ஜூலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் சற்று கவனமாக இருந்துக்கிறது இன்னும் இந்த ஜூன் மாதத்தினுடைய நட்பலன்களை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதிகரித்து கொடுக்கும்.